திக்கட்டும் தமிழ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பு நண்பர்களே, தேர்தல் வெற்றிகரமாக நடைபெற்று முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டை ஆளப்போகிற முதல்வர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு மே 4ஆம் தேதி நம்ம எல்லாருக்கும் விடை கிடைத்துவிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இதுவரையும் வரலாறு காணாத அளவுக்கு வாக்குப்பதிவு சதவிகிதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இதுவரையுமே 65%, 70% இந்த அளவுக்கு தான் வாக்குப்பதிவுகள் வரும். ஆனால் இந்த முறை உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒன்றிய அரசு எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு திருத்தம் கொண்டு வந்துச்சு பாருங்கள். அந்த திருத்தத்தின் காரணமாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவாதங்கள் போகுது. அந்த விவாதங்களில் பத்திரிகையாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒருத்தவங்க 2 தொகுதியில் வாக்கு செலுத்துவாங்க. அதை நீக்கியிருப்பாங்க. ஒரு தொகுதி தான், 2 தொகுதியில் வாக்கு செலுத்தக்கூடாது அப்படிங்கிறத அதை ஒழுங்குபடுத்தியிருப்பாங்க. வெளிநாடுகள்லேயே செட்டில் ஆகிருப்பாங்க. இந்தியா வம்சாவளியாக இருந்தாலும் அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க. இங்கே வராமல் அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க பாருங்கள். அவங்களும் அந்த லிஸ்ட்லேயே வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓட்டு போட மாட்டாங்க, ஆனால் அந்த சதவிகிதம் பார்க்குறப்ப கூட வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதை நீக்கியிருக்கிறாங்க. இறந்தவர்கள் அந்த பட்டியலேருந்து நீக்காமல் இருப்பாங்க. அவங்களோட எண்ணிக்கையில் அதிகமாக காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு முன்ன. இப்போ அதெல்லாம் நீக்கி சரி பண்ணவும் உங்களுக்கு வாக்கு சதவிகிதம் உயர்ந்ததாக உங்களுக்கு காட்டப்படுது. கிட்டத்தட்ட 85% காட்டப்படுது. வாக்குங்கிறது நடைமுறையில் இருக்கிற செலுத்துகிற மக்கள் தான் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் பெருசாக உயரல அப்படின்னு ஒரு விவாதம் போகுது. அது உங்கள் பார்வைக்கே விட்டுருவேன். எது உண்மையாக இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க, நீங்களே சொல்லுங்கள். அடுத்து என்னென்னு சொன்னால், தாவேகா கட்சியினர் அந்த சின்ன பசங்களுக்கு என்ன சொல்லுறதுன்னு எனக்கு தெரியல. சின்ன பசங்கன்னு நான் அவங்கள தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்கள சொல்ல, அதில் இருக்கக்கூடிய சிறுவர்களை சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சியோட கொடியை எடுத்து கீழே போட்டு அதை காலால் மிதித்து அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அங்கங்கேயும் ஒரு பெருமையாக பதிவிடுறது. கொஞ்சமாச்சும் அறிவு சுய சிந்தனை இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த அந்த நாம் தமிழர் வச்சுருக்கக்கூடிய அந்த கொடி சோழர்கள் தமிழ் மண்ணை அந்த அந்த மண்ணை ஆண்ட மன்னர்கள் வச்சுருந்தது. அவங்க தூக்கி பிடிச்ச கொடி, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த கொடியை, தமிழர்களோட அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த கொடியை, மேதகுவை தூக்கி பிடிச்ச அந்த கொடியை அதை போட்டு காலில் மிதிக்கிறமே நான் அறிவு இருக்கா? அந்த புலிக்கொடியை போட்டு மிதிக்கிறேன், அறிவு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? மாற்று சித்தாந்த சிந்தனை கொண்ட திராவிட கட்சிகள் கூட செய்யாத ஒரு செயலை இவனை ஏன் இப்போ படிச்சிருக்கிறாங்க சின்ன பசங்க? ஒரு இப்போ இதுக்கு உங்களை தற்கொலைன்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்லுவாங்க? இதை செய்யலாமா? நம்ம தமிழர்களாச்சே, நம்ம இந்த தமிழ் மண்ணில் நீங்கள் யாராக வேணாலும் இருக்கட்டும், எந்த ஒரு கட்சியினுடைய கொடியையும் அதுக்கும் நம்ம அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கணும். அவங்களோட கொடியை இப்படி செய்யலாமா? அறிவு வேணாம்? அதுவும் இல்லாமல் இது தமிழர்களோட உணர்வாக இருக்குது. அந்த புலிக்கொடியை மிதிக்கலாமா? ஏன் இப்படி இருக்கானுங்கன்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தொகுதி அங்கே நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சகோதரி அனீஸ் பாத்திமா அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. அவங்க இந்த வாக்குச்சாவடியில் ஒரு கைகலப்பு நடைபெற்றிருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வாக்குச்சாவடிக்கு வாக்கு செலுத்த வரவங்கக்கிட்ட வாக்கு அந்த இடத்துல சேகரிக்கக்கூடாது. 100 மீட்டருக்கு இடைவெளிக்கு அந்தாண்ட வேணாலும் நீங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கலாம், இங்கே பண்ணக்கூடாது. பொதுவாகவே எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரச்சாரங்கிறது நிறுத்தப்படும். அந்த வாக்குச்சாவடிக்கு முன்னாடி அந்த மாதிரி இங்கே ஓட்டு போட அங்கே ஓட்டு போடலாம் சொல்லக்கூடாதுங்கிறது சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை திமுக காரவங்க மீறி இருக்காங்க. அதை கேட்க போன அனீஸ் பாத்திமா அவர்களுக்கு அவங்க மேலே செங்கல் வீச்சு, கண்ணாமண்ணான்னு வசை, அதாவது கண்ணாமண்ணான்னு திட்டிட்டு கைகலப்பாகி செங்கல் எடுத்து வீசும் பொழுது அவங்களுக்கு வயிற்றில் அடிபட்டுருச்சு. அனீஸ் பாத்திமா சகோதரி அவங்க நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. நல்ல வேளை அவங்கள மருத்துவமனையில் சேர்த்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல குழந்தையும் தாயும் நலமாக இருக்காங்கன்னு செய்தி வந்திருக்குது. ஏன் இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுறீங்க? கேட்டால் என்னமோ இந்த மாதிரியா பண்ணுறது? அதுக்குன்னு சட்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவு தானே, அதை எல்லாருமே மதிக்கணுமா வேணாமா? இப்படி பண்ணலாமா? இது ஒரு பக்கம் இருக்குது. காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒருத்தவருக்கு அடித்து மண்டை உடச்சி விட்ருக்கானோ. என்னென்னு பார்த்தா, அங்கேயும் கள்ள ஓட்டு போட போன திமுகவினரை ஒருத்தர் தடுத்துருக்கிறாரு. அவருக்கு இந்த மாதிரி நிலைமை. தேர்தல் ஆணையம் வேடிக்கை தான் பார்க்குது, ஒன்றும் கிடையாது. இது மாதிரி தொடர்ந்து சட்டத்தை மதிக்காமல் இது மாதிரி பண்ணனா என்ன சொல்கிறது இந்த மக்கள்னு ஒன்றும் புரியலையே. இதுதான் ஜனநாயகமா? ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அதை விடுத்துட்டு
இப்படியா அடிக்கிறது, மிரட்டுறது தப்பில்ல இதெல்லாம். இன்னொன்னு என்னன்னா, இசையமைப்பாளர் ஜேம்ஸ் அ வசந்த் அப்படிங்கிறவர் வந்து அ தாவேகா கட்சியை சார்ந்த இளைஞர்கள், இளம்பெண்கள் கூப்பிட்டு வச்சு ஒரு சில விவாதத்தில ஈடுபட்டிருக்காரு. ஒரு பேட்டி ஒரு நேர்காணல் வச்சிருந்திருக்கிறாங்க. அந்த நேர்காணல்ல வந்து நான் விஜய்க்கு எதுக்காக ஓட்டு போடணும் அப்படிங்கிறத பத்தி அவங்க கேள்வி கேட்கறதுக்கும், அந்த தாவேகாவினர் கேள்வி கேட்கறதுக்கும் இந்த ஜேம்ஸ் வசந்தன் பதில் குடுத்திருக்கிறாரு. அது விவாதம் பார்த்தேன். ஓகே. அவரு வந்து திராவிட சித்தாந்தத்தை சார்ந்தவரு. ஆனால் அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் சரியா தான் இருக்கு. அவருக்கு நமக்கு கருத்து முரண் இருக்கலாம். இருந்தாலும் அவருடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில அவரு ஒரு சில பதில்கள் தராரு இவங்க கேள்விக்கு. ஆனா இவங்க கிட்ட பதிலே கிடையாது இந்த பசங்கள்ட்ட. கேள்வி கேட்டாங்க. உன்னால பதில் சொல்ல முடிஞ்சா பதில் சொல்லணும். இல்லன்னா விட்டுறணும். விவாதம் முடிஞ்சிருச்சு. ஆனா அவருடைய கார அடிச்சு உடைச்சிருக்காங்க. இது இது இவங்கள நம்ம என்ன சொல்றது? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. அ இந்த மாரியா அரசியல் பண்றது? ஒண்ணு ஒரு 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 கேள்வி வச்சு அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். ஒரு விவாதம்னா விவாதமா இருக்கணும். அரசியல் கருத்து ரீதியா மோதுறோம்னா, அந்த கருத்து ரீதியா மோதி ஒரு புரட்சியா இருக்கணும். இந்த காரணங்களுக்காக என் தலைவர் எனக்கு வேணும் அப்படின்னு பேசணும். இந்த தாவேகாவினுடைய இருக்கக்கூடிய உறுப்பினர்கள, அவங்க தலைவர் தான் நெறிப்படுத்தணும். இத இந்த மாரிலாம் செய்யக்கூடாது, இப்படி நடந்துக்கக்கூடாதுன்னு. ஆனா ஒரு இடத்துல கூட அவர் கண்டிக்க மாட்டேங்கிறாரே! அன்பு மக்களே! உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த காணொளியை பார்த்தமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்க எது குறித்து நாங்க விவாதிக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க கருத்துல நீங்க தெரிவிங்க. நாங்க அத பார்த்துட்டு நாங்க விவாதிக்கிறோம். என்ன வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.